மகாபாரதத்தில் வரும் மாவீரன் கர்ணன் குந்தியின் புத்திரன் என்றும் மற்றும் பாண்டவர்களின் மூத்தவன் என்ற ரகசியம் அவன் இறந்த பிறகே உலகம் அறிந்தது. அவ்வளவு ஏன், கொடைக்கு பெயர் பெற்ற கர்ணனுக்கே இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் அவனே அறிந்திருந்தான். அதுவும் கிருஷ்ண பகவானின் லீலையால். கர்ணனை யாரும் வெல்ல முடியாது என்பதை நன்கு அறிந்த மகாவிஷ்ணு பல தந்திரங்கள் செய்து அர்ஜுனன் மூலம் அவனை கொன்றார். எத்தனையோ தர்மங்கள் செய்தும் கர்ணன் ஏன் இறந்தான்? இது எப்படி நியாயமாகும்? இதற்கான விடையை அறிய அவன் பூர்வ ஜென்மத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்ணன் முற்பிறவியில் கொடூரமான அரக்கன் என்று சொன்னால் நீங்க நம்புவீங்களா? ஆம், அதுதான் உண்மை. தம்பகிரி என்னும் நாட்டை ஆட்சி செய்தான் தம்பன் என்னும் அசுரன். சூரியனுக்கு சமமான சக்தியுடனும் ஆற்றலுடனும் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் பிறக்க வேண்டும் என்று மிகப்பெரிய வேள்வி ஒன்றை நடத்தினான். சூரியனும் அவனுக்கு வரமளித்தார். அதே சமயம் தம்பனின் மனைவி கருவுற்றாள். ஆனால் அக்குழந்தை பிறந்த போது உரிய வளர்ச்சியின்றி உள்ளங்கை அளவே இருந்ததால் பெற்றோர் அக்குழந்தையை புறக்கணித்தனர். அதனால் அரண்மனை செவிலியர் அக்குழந்தையை பராமரித்தனர். தானன் என்று அழைக்கப்பட்ட அக்குழந்தை வளர்ந்து இளைஞனாக வளர்ந்ததும் பெற்றோர் மீது அதிக கோபம் கொண்டான். தந்தையை கொன்றான், தாயை சிறையில் அடைத்தான். பின் அந்நாட்டின் மன்னராக பொறுப்பேற்று அதன் பிறகு தான் மட்டும் அழியவே இல்லாதவனாக ஆசைப்பட்டான். அதற்காக பிரம்மனை நோக்கி கடுமையான தவம் மேற்கொண்டான். அதன் பலனாக ஒரு அற்புதமான வரத்தினை பெற்றான். அதன்படி அவனது உடல் 1000 கவசங்களால் பாதுகாக்கப்பட்டிருந்தது. அந்த 1000 கவசங்களையும் அவன் உடம்பிலிருந்து நீக்காமல் யாராலும் அவனை கொல்லவே முடியாது. அந்த கவசங்களை நீக்குவதும் அவ்வளவு சுலபமானதும் அல்ல. அவன் உடம்பிலிருந்து ஒரே கவசத்தை நீக்க வேண்டுமானால் கூட 12 வருடங்கள் கடுமையாக தவம் இருந்து அதன் பின் 12 வருடங்கள் தொடர்ந்து அவனோடு போரிட வேண்டும் என்ற வரத்தினை பெற்றான். 1000 கவசங்களை கொண்ட அவன் சஹஸ்ர கவசன் என்று அழைக்கப்பட்டான். ஒரு கட்டத்தில் சஹஸ்ர கவசனின் கர்வம் தலைக்கேற அவன் தேவர்களையும் முனிவர்களையும் மக்களையும் துன்புறுத்த துவங்கினான். இதனால் தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் தஞ்சமடைந்தனர். தேவர்களை காக்க முடிவு செய்த விஷ்ணு நர நாராயணர்களாக அவதரித்தார். நரன் 12 வருடங்கள் தவம் புரிய நாராயணன் சஹஸ்ர கவசனோடு தொடர்ந்து போரிடுகிறார். இது பல 100 வருடங்கள் தொடர ஒரு கட்டத்தில் சஹஸ்ர கவசனுடைய 999 கவசங்கள் அறுத்தெறியப்படுகிறது. இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கையில் பிரம்ம பிரளயமே ஏற்பட்டு விடுகிறது. அதனால் சஹஸ்ர கவசன் மீதமுள்ள ஒரு கவசத்தோடு சூரிய லோகத்தை சென்றடைகிறான். தன்னை தேடி வந்து அடைக்கலம் கேட்டவன் அரக்கனாகவே இருந்தாலும் அவனுக்கு அடைக்கலம் அளிக்க வேண்டிய கடமை தன்னுடையது என்பதை உணர்ந்த சூரிய தேவன் அவனை தனது சூரிய லோகத்தில் இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். சஹஸ்ர கவசன் தனக்கு அடைக்கலம் அளித்த சூரிய தேவனையே தனது இஷ்ட தெய்வமாக பாவித்து வணங்கி வந்தான். சூரிய லோகத்திலேயே அவனது அப்பிறவி முடிந்தது. அதன் பின்னர் தனது மறு ஜென்மத்தில் ஒரு கவசத்தோடு சூரிய புத்திரனாக கர்ணன் என்ற பெயரில் அவதரிக்கிறான் சஹஸ்ர கவசன். இந்த கவசமும் அறுக்கப்பட வேண்டியதுதானே? இந்த காரியத்திற்காகவே மகாவிஷ்ணு நர ரூபத்தில் அர்ஜுனனாகவும் நாராயண அம்சத்தில் கிருஷ்ணனாகவும் அவதரித்தார். மீதமுள்ள அந்த ஒரு கவசத்தையும் அறுத்தறிய வேண்டும் என்பதற்காகவே மகாவிஷ்ணு பல முயற்சிகள் எடுத்து அதை இந்திரன் மூலம் அறுத்தறிந்தார். பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசம் சென்றது கூட 12 வருட தவத்திற்கு சமமாகவே கருதப்படுகிறது. அதன் பலனாகவே அர்ஜுனனால் அவனை கொல்ல முடிந்தது. கர்ணன் எத்தனையோ புண்ணியங்கள் செய்திருந்தும் அவன் பூர்வ ஜென்ம பாவமானது அவனை நல்லோரிடம் சேரவிடவில்லை. அதோடு அவன் பாவ வினையை அவன் இறப்பிற்கு காரணமாக அமைந்தது. இதே போலத்தான் நம்முடைய இந்த ஜென்ம வாழ்க்கை நிகழ்வுக்கும் ஒரு காரணம் உண்டு. நமது வாழ்வில் நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் காரணம் பூர்வ ஜென்ம கர்மாக்கள் ஆகும். கர்ணனின் வாழ்க்கை அமைந்த விதம் இந்த உண்மையை நிரூபிக்கிறது. நாமும் கூட அப்படித்தான். காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. அதனால் வந்த வேலை முடியாமல் உலகத்தை விட்டு செல்ல முயற்சிக்க கூடாது. அதாவது வாழ்க்கை வெறுக்கும்படியாக சில தருணங்கள் அமைந்தாலும் தற்கொலை என்னும் முடிவை எடுக்கவே கூடாது. அது இறைவனுக்கு எதிரானது. இறைவன் அதனை விரும்ப மாட்டார். இறைவன் நம்மிடம் ஒப்படைத்த ஒரு பொறுப்புள்ள வேலையை
நாம் தட்டி கழித்து விடுவதற்கு சமானம் இது. அதனால் வந்த வேலையை வெற்றிகரமாக முடிப்போம். இறைவன் அழைக்கும் வரை காத்திருந்து பக்குவமான நேரத்தில் அவன் அழைக்கும் சமயம் அவன் திருவடி சென்றடைவோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க.